கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல்ல இப்போதைக்கு 3 டீம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. 4வது இடத்த பிடிக்க போற டீம் எது? டாப் 2ல யார் ஃபினிஷ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ 2 or 3 days பர்சனல் ரீசன் காரணமா வீடியோஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணல. அண்ட் ஆர்சிபி மேட்ச் அப்பவே போஸ்ட் பண்ணலாம்னு இருந்தது. பட் இருந்தாலுமே அன்பார்ச்சுனேட்லி ரெயின்னால அது ஸ்பாயில் ஆனதுனால அது நம்ம விட்டாச்சு. அதுக்கு அடுத்த 2 மேட்சுமே சூப்பர் மேட்சுங்க. ஸோ ஆர்ஆர் ஜெயிச்சாலும் ஆர்சிபி குவாலிஃபை ஆகும் அப்படிங்கிற ஸ்டேஜ் இருந்தது. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ஜிடி ஜெயிச்சாலும் 3 டீம் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செனாரியோங்கிறது மேட்ச்க்கு முன்னாடி இருந்தது. ஸோ ஒரு பர்டிகுலரா இன்னைக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆர்ஆர் ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அவங்கனால குவாலிஃபை ஆக முடியாட்டியும் மற்ற டீம்ஸுடைய பார்ட்டியை ஸ்பாயிலர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பொதுவா கேகேஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருந்தது. அந்த மேட்சை வின் பண்ணி இருந்தா ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் மழை வந்ததுனால 1 பாயிண்ட் மட்டும் வாங்கிட்டு அவங்க அபிஷியலாவே வெளியேறிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதை தொடர்ந்து ஆர்ஆர் வெளியேறி இருந்தாலுமே இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிருந்தா ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலுமே பஞ்சாப் கிங்ஸ் கிட்டத்தட்ட ஆல் ஓவர் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருக்கு. எப்பவுமே மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு சொதப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கும் போது மேக்ஸ்வெல்லாம் இருக்கும் போது இவங்க சொதப்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நேத்து டாப் 3 வந்துட்டு ஓரளவுக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமே கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மிடில் ஆர்டர் சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி நெஹல் வதேரா சூப்பராகவே ஆடி கொடுத்தாரு. ஸோ அதுதான் அவங்களுடைய மெயின் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அடுத்த மேட்ச் ரொம்ப குரூசியலான ஒரு மேட்ச் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஜிடி ஜெயிச்சா 18 பாயிண்ட் உடைய குவாலிஃபை ஆயிருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா டிசிக்கு இந்த கேம் மஸ்ட் வின் கேமா இருந்தது. ஸோ எடுத்த உடனே கேஎல் ராகுல் ஆன இன்னிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான செஞ்சுரி ரைட் ஹேண்டர் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுரி அடிக்கிறத பாக்குறேன். ஸோ அவரும் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. பட் இருந்தாலுமே டார்கெட் 200 தான். ஜிடியை பொறுத்த வரைக்கும் டாப் 2 தாங்க. நான் ஆல்ரெடி இந்த டீம் செலக்ட் பண்ணும் போதுல இருந்தே ஆக்ஷன்ல நம்ம எடுத்தப்போ வந்து பேசிட்டு இருந்தோம். டாப் 2 அண்ட் டாப் 3 தான் உங்களுடைய பவர்ஃபுல். அதை தூக்கிட்டோம்னா டீம் அவ்வளவுதானுங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பேசி வச்சிருந்தோம். ஆனா அவங்க அடிச்ச அடி அந்த மாதிரி டாப் 2வே பயங்கரமா ஆடுறாங்க. ஆர்ஜி கேப் லீடர் போர்ட்ல 2 பேருமே 500 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி மண்ணின் மைந்தன் நம்மளுடைய சாய் சுதர்சன் சரியான ஒரு ஆட்டக்காரராக இருக்காரு. ஸோ இந்த ஐபிஎல்லாம் போக இன்டர்நேஷனலுக்கு ஸ்குவாட் செலக்ட் பண்ணும்போது இவர் இருந்தே ஆகணுங்க. இந்த ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சூப்பரான ஒரு ஆட்டம். ஆரம்பத்தில் எப்பவும் போல அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி 56 பாலுக்கு செஞ்சுரி அப்படிங்கிறது வேற லெவல் ஒரு விஷயம். எஸ்பெஷலி குல்தீப் யாதவை கில்கிட்ட கொடுக்காம இவர் நிறைய டேக் ஆஃப் பண்ணால் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பவுலிங் அட்டாக்கை ஆரம்பத்திலேருந்தே செட் ஆகவில்லை. ஸோ எஸ்பெஷலி நடராஜனை சூப்பராகவே வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க 2 பேருமே. ஸோ மிச்சல் ஸ்டார்க் இல்லாத டிசிக்கு மிகப்பெரிய குறையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 வீக்ஸ் முன்னாடி டிசி மிகப்பெரிய டீமா தெரிஞ்சது. இப்போ அவங்களுடைய ஒவ்வொரு இடமே பார்த்தோம் அப்படின்னா கிளீனா எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த இடத்துல யாரெல்லாம் பிக்ஸ் பண்ண போறாங்க, மிச்சல் ஸ்டார்க் இல்லாத குறை எப்படி தீர்க்க போறாங்க அப்படிங்கறதான் அப்கமிங் மேட்ச்ல நம்ம பார்க்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த பக்கம் ஹேமங் பதானி தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பிளான் வச்சிருப்பாரு அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. பட் இருந்தாலுமே 3 பேருக்கு போட்டி யார் யாருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் டெல்லி, ஒரு பக்கம் மும்பை, ஸோ இன்னொரு பக்கம் லக்னோ வந்துட்டு நாளைக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு எகென்ஸ்டாக மேட்ச் அப்படிங்கிறதா இருந்தாங்க. அந்த மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ், இல்லைன்னா அவங்களும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ 4வது பர்சன் யார் வராங்கன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி குவாலிஃபை ஆன 3 டீம்ஸ் யார் அப்படின்னா, நேற்று மேட்ச் ஜெயிச்ச உடனே முதல் டீமாக குவாலிஃபை ஆனாங்க குஜராத் டைட்டன்ஸ் 18 பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் 2வது இடத்துல ஆர்சிபி 17 பாயிண்ட், 3வது இடத்துல பஞ்சாப் 17 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் டேபிள் ஸ்டாண்டிங்ஸ்ல இருக்காங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இவங்க 0.38 பஞ்சாப், அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி 0.48 or 49 இந்த ஒரு ரேட்டிங்ல தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 0.10 தான். நீங்க எஸ்பெஷலி ஒரு மேட்சை வின் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ மற்றபடி எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரன் ரேட் ஈக்குவல் ஆயிரும். ஸோ இந்த சமயத்தில் ஆர்சிபி சொதப்பாமல் இருக்கணும். மீதி இருக்கிற 2 மேட்ச்ல அட்லீஸ்ட் 1 ஜெயிச்சா போதுங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 2மே ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ குஜராத் டைட்டன்ஸ் 2 ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்துட்டு சீல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுல சிஎஸ்கே கூட ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் 1 தொட்டாலுமே பஞ்சாபுடைய அடுத்த 2 கேம் ஜெயிச்சாலுமே அவங்க டாப் 2ல ஃபினிஷ் பண்ண முடியாது. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 6 சீசன்ல 5 தடவை பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஆனா 5 தடவையும் எலிமினேட்டர்ல அடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ 3 or 4 அந்த பொசிஷன்ல முடிச்சாங்க அப்படின்னா மேட்ச் தோத்தாங்கன்னா கதை முடிஞ்சு. இந்த சீசன் இவ்வளவு சூப்பரா ஆடியும் பெஸ்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டாப் 2ல முடியறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ பஞ்சாபுடைய தோல்வியும் ஒரு பக்கம் இருக்கணும், அது மட்டும் இல்லாம ஆர்சிபியோட வெற்றியும் ஒரு பக்கம் இருக்கணும்.
அந்த ரெயின்னால பாழா போன மேட்ச் மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா, மேபி ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிற மாரி சொல்லலாம். இப்ப பஞ்சாப்பும், ஆர்சிபியும் அந்த செகண்ட் பொசிஷனுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் கிளியரா 18 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. ஜிடிய பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும் 20 பாயிண்ட் அப்படிங்கிற மாரி கண்டிப்பா வந்துட்டு சீல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஜிடியும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களும் 3வது பொசிஷன் வரக்கான சான்ஸ் இருக்கு. அது எப்படின்னா, பஞ்சாப்பும் அது மட்டும் இல்லாம ஆர்சிபியும் மீதி இருக்க 2 மேட்சும் ஜெயிச்சு, அவங்க 2 மேட்ச் தோத்தா அவங்க 3வது பொசிஷன் வரலாம். ஸோ இந்த பாயிண்ட் டேபிள் இந்த ஒரு வாரத்துல எப்படி வேணாலும் மாறும். ஸோ ஃபைனலா எப்படி முடிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு 3 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு கைஸ். அதாவது இவங்க மீதி இருக்கக்கூடிய எல்லா மேட்சுமே தோத்தாலுமே இந்த டாப் 4க்குள்ள தான் இருப்பாங்க. அது மீன் தான் ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த நம்பர் 4ல வரப்போறது யாரு? மும்பையா, டெல்லியா, லக்னோவா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஐபிஎல் பிளே ஆஃப் சூடு பிடிக்க போகுது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.